Hello friends, welcome to Asmitha's Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா புதினா துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, இது சாப்பாட்டுக்கு பண்ணி சாப்பிட இட்லி தோசைக்கு சூப்பரா இருக்கும். ஓகேங்களா, சோ நான் வந்து இப்ப கொள்ளு தோசைக்காக இதை செய்றேன். ஓகேங்களா, சோ புதினா வந்து நல்லா சுத்தம் பண்ணி ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா, இப்போ வந்து கடாயில எண்ணெய் ஊத்திட்டேன். ஓகேங்களா, நான் மரச்ச கிளாட்ன எண்ணெய் ஊத்திருக்கேன். சோ ஒரு பிஞ்ச் கடுகு போடுறேன். சோ நல்லா கடுகு பொரிஞ்சிருச்சு. சோ அதுக்கு அப்புறம் கடலை பருப்பு போடுறேன். ஸோ கடலைப்பருப்பு போட்டதுக்கப்புறம் வரமிளகாய் 3 போடுறேன். ஸோ காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும் அது அப்படின்னா அதிகமாக போட்டுக்கோங்க, கம்மியாக வேணும் அப்படின்னா கம்மியாக போட்டுக்கலாம், ஆப்ஷன் தான். ஓகேங்களா, ஸோ நான் 3 மிளகா போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் ஸோ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா புதினா, ஸோ அதை சிம்மில் வச்சு அப்படியே நீங்கள் கிளறி விடுங்க. ஸோ நல்லா வெந்தரணும். ஒரு சிலருக்கு அந்த பச்சை வாசம் அந்த ஸ்மெல் பிடிக்காது, அதனால் வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இது கூட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா குடம்புளி இருக்கு இல்லைங்களா, ஸோ அது போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு தக்காளி நல்லா பொடியாக நல்லா தக்காளியை பொடியாக அரிசி போட்டுக்கோங்க, இல்லைன்னா சாதா பொடி இருக்கு இல்லைங்களா அது போட்டுக்கோங்க. நான் குடம்புளி போடுறது நல்லது அப்படிங்கிறதுனால ஸோ குடம்புளி போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் சீரகம் குருமிளகு போட்டுக்கலாம். ஸோ குருமிளகு ஒரு 4-5. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க போதும். ஓகேங்களா, 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். ஸோ பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்கு. இது கூட வந்து மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவு, பத்தலைனா மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம் அரைக்கும்போது. கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே ஊற்றி வணக்கிக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே வணங்கணும். ஓகேங்களா, இல்லைன்னா கொஞ்சம் பச்சை வாசம் இருக்குது. பச்சையாக சாப்பிட்றது நல்லதும். ஸோ உங்களுக்கு ஒரு சிலருக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுனால நல்லா வணக்கிக்கோங்க. ஓகேங்களா, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா வந்து உங்களுக்கு வணங்கிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நான் வந்து ஓகேங்களா ஒரு 1/4 கப்பு கடலைப்பருப்பு போடுறேன். ஓகேங்களா, சட்னி கல்லது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி அதிகம் பண்ணுறதுக்காகத்தான் போடுறோம். ஓகேங்களா, துவையலோட குவான்டிட்டி அதிகம் பண்ணுறதுக்காக தான் போடுறோம். அதனால் நீங்கள் வந்து எவ்வளோ போட்டாலும் சரி, ஓகேங்களா, கம்மியாக போடுறதுனாலும் சரி அதிகமாக போடுறதும் சரி, ஆனால் வந்து கொஞ்சம் கம்மியாக போடணும். ஓகேங்களா, அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப இல்லைன்னா டேஸ்ட்டு மாறிடும், புதினாவோட டேஸ்ட்டே மாறிடும். ஓகேங்களா, ஸோ இது ஒரு கப்பும் தேங்காய் பூ வந்து நான் ஓகேங்களா ஒரு கப்பும் போடலாம், நான் ஒரு 1/2 கப் போடுறேன். ஓகேங்களா, ஏன்னா புதினாவோட டேஸ்ட் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, தேங்காயும் அதே மாதிரி தான் உங்களுக்கு. ஓகேங்களா, சட்னியோட குவான்டிட்டி அதிகம் பண்ணுறதுக்காக தான் போடுறோம், துவையலோட குவான்டிட்டி அதிகம் பண்ணுறதுக்காக தான். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஆற வச்சு அரைச்சிக்கலாம். தேங்காயும் கம்மியாக போடுறதுனால போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள் நான் வந்து ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுட்டு இப்போ மிக்சியில் போட்டு ஓகேங்களா தண்ணி கொஞ்சமாக விட்டு அரைச்சி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சாருங்க பாருங்கள் புதினா துவையல் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம், பனஞ்சு இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம், பணியாரத்துக்கு சாப்பிட்லாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் ஹாப்பி